ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம செடியில் இருக்க கோவப்பழம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நாட்டு கோவச்செடி. இது பார்த்திங்கன்னா அது அழகாக படர்ந்துட்டுருக்கு. இதில் எத்தனை கோவப்பழம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பழமும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்ட்டு. இந்த காயை வந்து நம்ம பொரியல் செய்யலாம். காயும் இருக்குது. இது நாட்டு கோவப்பழம், நாட்டு கோவக்காய். நான் அறுக்கிறேன் பாருங்கள். இந்த கோவை இலையும் பார்த்திங்கன்னா கீரை குழம்பு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீரை கடையல் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கோவக்காய் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த கோவை பழத்தை புட்டு காட்டுறேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது சாப்பிட்டாலுமே ரொம்ப சுவையாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரே கொடியில் எவ்வளோ பழம் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு இன்னும் இருக்குது. நிறைய பழம் குருவி சாப்பிட்ருச்சு. இதை பாருங்கள், ரொம்ப பழம் குருவியெல்லாம் சாப்பிட்டு போயிட்டுருக்கு. இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொடிக்கு மேலே இருக்காது காய்ங்க. இந்த மாதிரி கொடிக்கு அடியில் தான் இருக்கும். பார்த்து இருக்கணும். ஏன்னா இது வந்து முள் செடி இருக்குது. நம்ம பார்த்து இருக்கலைன்னா கையை கிழிச்சிரும். பாருங்கள், நிறைய காய் பிஞ்சு விட்டுருக்கு. சின்ன சின்ன காய் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் ரெடி ஆகிறதுக்கு. இதுவும் இன்னும் கொஞ்சம் நாள் ரெடி ஆகிறதுக்கு ஆகும். இதோட இலை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை கடையால் செஞ்சால் இன்னும் மேலே வரைக்கும் ஏறிட்டுருக்கு பாருங்கள். ஆனால் அவ்வளோ மேலே என்னால் அறுக்க முடியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ கோவக்காய் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சுகர் பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி எடுத்துக்கலாம். இது சுத்தமான நாட்டு கோவக்காய். இது பொரியல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். மசாலா அரைச்சி குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.